This month, God is going before you. He is walking before you. Jehovah, the Almighty God, சர்வ வல்லமை உள்ளவர், ராஜாதி ராஜா, உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக இந்த மே மாதத்திலே நடந்து போகிறார். இந்த மே மாதத்திலே ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள் ஆச்சரியங்கள் ஏராளமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. He will go before you. இந்த மாதம் கர்த்தர் முன்னே போகிறார். We also will follow him. We will break out and break through. எப்படி? How? Through the enemy's gate. சாத்தான் வச்சிருக்கிற எல்லா கேட்ஸ், அடைக்கப்பட்ட கேட்டை ஆண்டவர் உடைச்சிட்டு கூட்டிட்டு போவார். We will follow him. எல்லா சத்துருடைய கோட்டைகளும் சத்துருடைய கேட்ஸ் எல்லாம் உடைக்கப்படும், திருப்புண்டு போகும். இருப்பு தாழ்ப்புகளை முறிக்கிறவர். He will break through the iron gates. He is the barrier breaker. He will go before you. உங்களுக்கு முன்பதாக போய் ஒரு இன்டர்வியூல அற்புதம் செய்வார். He gave a strategy to David. தாவீது கேட்டதுக்கு போகலாமா? ஆண்டு சொன்னார் போகலாம், சுற்றி போக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பார், கேளுங்கள். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. God sent an angel. Angel says, arise quickly. இந்த மாதத்தில் ஆண்டு சொல்ற hurry up, hurry up, quickly, quickly, do quickly, do the ministry quickly, do pray quickly, go for ministry quickly, arise quickly. God is taking care of your shoes, even your chapel, your cloak, உங்களுடைய வஸ்திரம், உங்களுடைய ஷால். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். Miracle dress will come, miracle shoe will come, miracle money will come, miracle food will come, miracle protection and deliverance. அற்புதமான ஆசீர்வாதம், அற்புதமான விடுதலை, அற்புதமான ஆகாரம், அற்புதமான வஸ்திரம், அற்புதமான ஷூ கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Hallelujah. What a wonderful God. Thank you, Holy Spirit. Hallelujah. Praise God. This is a wonderful month. Month of May, miraculous month, marvelous month. இந்த மே மாதம் அற்புதத்தின் ஆச்சரியத்தின் மாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. For this month God gave me a scripture. I want to just read it for you. இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த ஒரு தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். The book of Micah chapter 2 verse 13. The one who breaks open will come up. The one who breaks open will come up before them. They will break out, pass through the gate, and go out by it. Their king will pass before them with the Lord at their head. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியில் நடந்து போவார். See, this month God is going before you. He is walking before you. Jehovah, the Almighty God, சர்வ வல்லமை உள்ளவர், ராஜாதி ராஜா, உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக இந்த மே மாதத்திலே நடந்து போகிறார். Because God has given me this word as a promise for this month, He is going to break out everything and break through everything. He will break through the iron doors. He will walk before you. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறபடினாலே இந்த மே மாதத்திற்குள்ளே அவர் தடைகளை உடைத்து, இருப்பு கதவுகளை உடைத்து அவர் உள்ளே பிரவேசிப்பார். We all will go behind him. நாம் அவர் பின்னே செல்வோம். He will go before us. Every iron door, every barrier, every hindrance, everything which is against us, just like Jericho, whatever may be, எதெல்லாம் எரிகோ போல எந்த தடை இருந்தாலும் எந்த பேரியர் இருந்தாலும் அவைகளை கர்த்தர் உடைத்து முன்னே செல்கிறார். This month God's going to give us such a great blessing and treasure that He has already kept before us, because He goes before us and breaks the barriers. He is called the barrier breaker. எரிகோ போன்ற என்ன தடை இருந்தாலும் எல்லா தடைகளை கர்த்தர் உடைச்சிட்டு இந்த வாக்குத்தத்தத்தின்படி நமக்கு வச்சிருக்கிற அந்த அதிசயமான காரியங்களை, ட்ரெஷர்ட் சைட், ஆச்சரியங்களை, பெரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் அனுபவிக்க நமக்கு கிருபை செய்கிறார்.
I want to just to share with you 3 words from the scripture. Number 1, Micah chapter 2 verse 13. Number 2, 2 Samuel chapter 5 verse 22 through 25. And also from the book of Acts of the Apostles chapter 12 verse 5 through 11, 12. இன்றைக்கு 3 வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். 3 குறிப்புகளை. 1, மீகா 2:13. ரெண்டாவது 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24 வரை. மூன்றாவது அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5 முதல் 12 வசனங்கள் வரை. See, when we read all these scriptures, I want to share with you. Number 1, God is the breaker. He is the barrier breaker. Our God is the barrier breaker. தடைகளை உடைக்கிறவர். Hallelujah. When David wanted to go against the Philistines who came against him, he went and inquired the Lord. Shall I go, Lord? பெலிஸ்தியர்கள் தாவீதுக்கு விரோதமாக வந்த பொழுது தாவீது தேவனிடத்தில் போய் விசாரிக்கிறார். ஆண்டவரே, நான் போகலாமா? God said, you should not go straight away, but you must go around and round about. நீ நேரடியாக போகாம சுற்றி போக வேண்டும். When you hear the sound on the mulberry trees, முசுக்கட்டை செடிகளின் மேலே ஒரு சத்தத்தை நீ கேட்கும் பொழுது, that means God said, I will be there. I will go before you. You will go and you will fight your enemies. You will take the spoil. முசுக்கட்டை அந்த செடிகளின் மல்பரி ட்ரீஸ் மேலே அந்த சத்தம் கேட்கும் பொழுது அது எதை குறிக்கிறது? ஆண்டவர் சொன்னார், கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்பட்டிருப்பார். The Lord would have been ready and he will be there to fight against your enemies. கர்த்தர் உன்னுடைய சத்துருக்களுக்கு முன்பதாக புறப்பட்டிருப்பார். இந்த மாதத்திலே நாம் தேவனுடைய சத்தத்தை கேட்டு செல்லும் பொழுது நமக்கு முன்னே அவர் நின்று கொண்டிருப்பார். சத்துருக்களை முறியடிப்பார், பிசாசின் கிரியைகளை அழிப்பார், வியாதிகளை சுகமாக்குவார், தடைகளை உடைப்பார், கடன்களை முறிப்பார். ஓ பிரஹாஷா கால் பிரபா, சத்துரு போட்டுக்கிற எல்லா திட்டங்களை உடைப்பார். ஹல்லேலூயா. காரணம், ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு முன்னே போகிறேன். ஏசாயா 45:2 கூட அப்படிதான் சொல்லியிருக்கிறார். In the book of Isaiah chapter 45 verse 2, I will go before you and make every crooked path straight. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த மே மாதத்திலே ஆண்டவர் செய்கிற அதிசயங்கள், ஆச்சரியங்கள் ஏராளமாக இருக்க போகிறது. ஹல்லேலூயா. Because he is the barrier breaker. He is the leader. He is Jehovah. அவர் நமக்கு முன்னே போகிறார். அவர் தடைகளை உடைக்கிறவர். அவர் போகிறார். When he goes, we also should follow him. அவர் போகும்போது நம்ம அவர் பின்னே போகும். அவரின் பின்னே செல்வேன், அவர் பின்னே மோசம் இல்லை. இயேசுவின் பின்னே செல்வேன், அவர் அன்பால் காத்திடுவார். I will just follow him wherever he follows. He will protect me. He will protect you. So David asked, shall I go? God said, yes, you can go in a roundabout way. He gave a clue. He gave an idea. He gave a strategy to David. தாவீது கேட்டதுக்கு போகலாமா? ஆண்டு சொன்னார், போகலாம், சுற்றி போக வேண்டும் என்று ஒரு திட்டத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு திட்டத்தை கொடுப்பார். கேளுங்கள். Lord, what is your plan for me? What's your strategy for my church growth? What's your strategy for my family blessings? What's your strategy for my financial blessings and breakthrough? ஆண்டவரே, சபை ஒரு வளர்ச்சிக்கு, என்னுடைய குடும்ப ஒரு செல்வ செழிப்புக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறீங்க? ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கலாம். God will give a strategy. தாவீதுக்கு கொடுத்தார். He went as he was hiding behind the mulberry trees. The sound of the Lord came. Then he understood the voice of God and he just started moving back, following God. He went and smote all Philistines and took spoils. அந்த மல்பரி ட்ரீஸ் மேலே சத்தம் கேட்குது. கர்த்தர் முன்னே போய் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் இந்த சத்தத்தை கேட்ட உடனே இது தேவனுடைய சத்தம் என்று கண்டுபிடித்து உடனடியாக அவன் பின் சென்றபடினாலே தாவீது சத்துருக்களை, பெலிஸ்தர்களை முறியடித்து கொள்ளைகளை எடுத்துக்கொண்டான், எல்லைகளை பிடித்து கொண்டான். When we follow God, when we hear the voice of God, when we know his strategy and plans, when we wait for his will and word and his timing and the presence and his voice, we shall follow him. We'll go because he will break everything out for you. For David, God said, when I go before you, advance quickly.
உடனடியே புறப்பட்டுரு. ஆண்டவர் சொன்ன உடனே புறப்பட்டுறணும். ஹல்லேலூயா. He is a barrier breaker. He will go before you. உங்களுக்கு முன்பதாக போய் ஒரு இன்டர்வியூவில் அற்புதம் செய்வார். உங்களுக்கு முன்பதாக போய் எக்ஸாமில் சக்ஸஸ் கொடுப்பார். உங்களுக்கு முன்பதாக போய் வீட்டின் தேவைகளை சந்திப்பார். உங்களுக்கு முன்பதாக போய் தேவையான அந்த மணமகனை கரெக்டான மணமகளை கர்த்தர் கொண்டு வருவார். He will go before you. இந்த மாதம் கர்த்தர் முன்னே போகிறார். He is going before you. What a wonderful word. Yes, thank you Lord. நீங்கள் எங்கே முன்னால் போகிறதுக்காய் நன்றி. We also will follow him. We will break out and break through. எப்படி? How? Through the enemy's gate. சாத்தான் வச்சிருக்கிற எல்லா கேட்ஸ், அடைக்கப்பட்ட கேட்டை ஆண்டவர் உடைச்சிட்டு கூட்டிட்டு போவார். We will follow him. எல்லா சத்துருடைய கோட்டைகளும் சத்துருடைய கேட்ஸ் எல்லாம் உடைக்கப்படும், திருப்புண்டு போகும். இருப்பு தாழ்ப்புகளை முறிக்கிறவர். He will break through the iron gates. Who said miracle is not for you? God can do any miracle for you. Yes, believe it. Whatever the miracles you need for your finance, for your family, for your deliverance, for your healing, for your blessing. எந்தக்கு உங்களுக்கு அற்புதம் தேவை? சுகத்திற்கா, பலத்திற்கா, பணத்திற்கா, படிப்பிற்கா, உங்களுடைய குடும்பத்திற்கா, உங்களுடைய சொந்த தேவைக்கா, அல்லது ஒரு விடுதலைக்கா? God is going before you. You are taking the victory. Hallelujah. Praise God. Glory to God. I just give glory to Jesus. I want to share with you another instance. இன்னொரு சம்பவத்தை சொல்லி நான் உங்களுக்கு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். Acts of the Apostles chapter 12 verse 5 through. Peter was in the jail, in a cell, guarded by soldiers. Even the outside the gate there were a special guard guarding him. பாருங்க, பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறாரு. Herod wanted to kill him. ஏரோது அவரை கொல்லணும்னு நினைச்சிருக்காரு the next day. ஸோ நிறைய ப்ரொடெக்ஷன். அவர் ஜெயிலில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறார் ஒரு சின்ன அறையில். பட் வாட் ஹேப்பன்? Suddenly an angel of the Lord came and stood there. The light was shining everywhere. திடீரென்று தேவ தூதன் வந்து நிற்க அந்த அறை முழுவதும் தேவனுடைய வெளிச்சத்தால் பிரகாசிக்கிறது. Peter was sleeping. பேதுரு தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. பக்கத்தில் போலீஸ் இருக்கிறார், வெளிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வெளியே போலீஸ் நிற்கிறாங்க. அந்த 4 டோர்ஸ்லையும் போலீஸ் நிற்கிறாங்க. There were guards guarding him in the cell, outside the cell, next door, the iron door. But God sent an angel. Angel said, Peter. He struck him on his side. அவர் மேலே ஒரு தட்டி, சில தட்டுனா தான் எழும்புவாங்க, அவங்க போடுற தூக்கம் தாங்க முடியாது. ஸோ ஒரு வந்து தேவதூதனை தட்டி விட்டார். Get up. He said, arise quickly. உடனே எழும்பு. This month God says, arise quickly. பேதுருக்கு சொல்றாரு. Angel says, arise quickly. Get up. Hurry up. இந்த மாதத்தில் ஆண்டு சொல்ற hurry up. Quickly. Do quickly. Do the ministry quickly. Do prayer quickly. Go for ministry quickly. Arise quickly. Don't be sluggish. Don't be sleeping. This month is not a month of sleeping, but it's a month of arising and shining, going quickly, because the gates are going to be opened for you. The Lord is going before you. ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார். எல்லா தடைகளையும் உடைக்க போகிறார். Hallelujah. So Peter stood up quickly. The chains were fallen down. எல்லா சங்கிலி கீழே விழுந்துச்சு. The angel said, dress up yourself. Take the cloak. Put on the sandal. சப்பல் போட்டுக்கோ. உங்களுக்கு சப்பலுக்கு கூட அற்புதம் செய்வார். ஷூஸுக்கு கூட அற்புதம் செய்வார். God is taking care of your shoes even. Your chappal, your cloak, உங்களுடைய வஸ்திரம், உங்களுடைய ஷால், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவர். Miracle dress will come. Miracle shoe will come. Miracle money will come. Miracle food will come. Miracle protection and deliverance. அற்புதமான ஆசீர்வாதம், அற்புதமான விடுதலை, அற்புதமான ஆகாரம், அற்புதமான வஸ்திரம், அற்புதமான ஷூ கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். Hallelujah. What a wonderful God. Thank you Holy Spirit. Peter was following. Then angel said, follow me. பேதுரு சொன்னார், என்ன பின்பற்றி வா. பேதுரு அவர் பின்னாலே போகிறார். He is following him. He went. The police or the guard in the cell was awake, but nothing he knew. அவர் உள்ள இருக்கிற போலீஸ் விழிச்சிட்டு இருக்கிறாரு, ஒன்றும் தெரியல. ஆனால் பீட்டர் வெளியே வந்துட்டார். Then another guard, அங்கே இருக்கிற போலீஸ், they were blinded. He was following the angel. அவங்களால ஒன்றும் செய்ய முடியல அந்த போலீஸ். Next door,
another door. Every door was opening. But finally, the big iron door to the city, அந்த ஊருக்கு அந்த சிட்டிக்கு போகிறதான பெரிய டோர், it opened itself. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, miracle happening. பேதுரு வந்தார். He was following the angel. He thought he is dreaming. Hallelujah. So ஏஞ்சல் பின்னால் போக போக அந்த பெரிய இருப்பு கதவு வந்த உடனே அது தானாக இவர்களுக்கு திறவுண்டது. ஓ ரஷக்கால் அப்ரக்கோ, ஒரு குட் நியூஸ். இந்த ஹோல் வேர்ல்டில் இருக்கிற எல்லா டோருடைய கீயும் கர்த்தர்ட்ட இருக்குது. ஹல்லேலூயா. ஆல் த கீஸ் ஆஃப் த டோர்ஸ் ஆஃப் த ஹோல் வேர்ல்ட் ஆர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த லார்ட். This month God is going to send you angel, his word, his voice, his anointing, his vision and dream and real literal miracle. So every door was open. He arose quickly, he followed. He thought it was dreaming. He was dreaming, but he saw the reality. The angel brought him to the city street and left him. பேதுரு நினச்சார் கனவு காங்குறேன்னு. ஆனால் பேதுருவை அப்படியே கூட்டிகிட்டு வந்து ஒரு சிட்டியில் ரோட்டில் கொண்டு அருமையான இடத்துல விட்டுட்டு தேவதூதன் மறைஞ்சிட்டாரு. Then he realized it's not a dream, it's a real happening incident. இந்த அது அப்போ யோசித்தார், இது கனவல்ல, இது உண்மையாகவே நடக்கிற சம்பவம். இந்த மாதத்தில் கர்த்தர் இப்படி செய்ய போகிறார். வாட் எவர் ஹஸ் பீன் ஷட் பிஃபோர் யூ, God is going to walk before you. You will follow him. You will praise him. You will worship him. You will just believe. You will arise quickly and you will advance quickly. நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் ஆண்டவரை விசுவாசித்து நம்பி உடனே எழுந்து சீக்கிரமாக எழுந்து அவர் பின்னே வேகமாக போவீங்க. Then you will go and see the wonderful miracles. உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. This is the word of God for you. Hallelujah. How many of you believe? Yes, Lord, I believe your word. God is going before you. He is breaking open all the shut iron doors for you. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போய் எல்லா அடைக்கப்பட்ட இருப்பு கதவுகளை திறக்கிறார், உடைத்து திறக்கிறார். He is going before you. You all will go. The king will go and the Jehovah and the Lord himself is going. ஒரே வார்த்தையில் ராஜா வருகிறார், கதவுகள் திறக்கப்படுகிறது. This month I prophesy your royal door will be open for you. Thank you, Lord. King will come. Honor is coming to you. Wherever you are shut up, நீங்கள் எங்கெல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறீங்களோ, do you feel I am bound? நான் கட்டப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறீங்களா, உணர்கிறீங்களா? Do you think I cannot be, do you think you cannot be delivered at all? ஐயோ, சிறைச்சாலையில் இருக்கிறது போல இருக்கிற என் வாழ்க்கை நீ முடியாது, திறக்கப்பட முடியாது, விடுதலையே கிடையாது நினைக்கிறீங்களா? No, God already has sent an angel for you. He will come into the prison cell. He will open that. He will bring you out. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கூறுங்கள். ஏசாயா 61:3. ஸோ தேவதூதன் வந்து உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். நீங்கள் போய் விடுதலையோடு வேலை போகிறீங்க. இந்த மாதம் மே மாதம் விடுதலையின் மாதம். மிராக்கிள் நடக்க போகிறது. Hallelujah. So God will go before you. Already he was assigned with an angel. Maybe you are sleeping. நீ தூங்கிட்டு இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு தூதனை அனுப்பிட்டார். இந்த மாதம் விடுதலை வருது. கடனிலிருந்து விடுதலை, கவலையிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை, சாபங்களிலிருந்து விடுதலை, வியாதிகளிலிருந்து விடுதலை, பாவங்களிலிருந்து விடுதலை, அசுத்தாவின் பிடியிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறார். விசுவாசிங்க. தாவீதை போல உடனே வேகமாக புறப்படுங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டு செல்லுங்கள். Like David, just to obey God and follow God. Ask his, just inquire him and follow him. Just like Peter, you just follow God. பேதுரு போல பின்னால் போங்க. Quick, arise quickly. சீக்கிரமாக எழும்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. I want to just pray for you. Father, in the name of Jesus Christ of Nazareth, I pray. Whoever is feeling that he or she has been bound like Peter, now I pray, miracle will happen. Miracle will happen. Every bond, every chain, every bondage be
broken now in Jesus name. Every barrier be broken in Jesus name. ஆண்டவரே, யாரெல்லாம் கட்டுகளில் இருக்கிறார்களோ, ஐயோ விடுதலையிலே நினைக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாவதாக. கட்டுகள் அறுந்து போவதாக. அற்புதம் நடப்பதாக. வியாதிகள் சுகமாவதாக. I speak healing to any kind of disease in Jesus name. ஒரு விடுதலை, சுகம், ஆரோக்கியம், கடனிலிருந்து விடுதலை உண்டாகட்டும். Every spirit of suicide, I curse you, I command out, be bound right now in Jesus name. Out, don't touch the people of God from now and forever in Jesus name. எல்லா தற்கொலை ஆவியவனை நான் சபிச்சு கட்டி இயேசுவின் நாமத்திலே தேவ ஜனங்களை தொடாதே, விலகி பா என்றைக்கு வெளியே பா என்று ஒரு கட்டளை கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கட்டுடைய காரம் இப்பொழுதே வருவதாக. சுகம் உண்டாவதாக. let there be healing. வியாதி படுக்கைகள் மாறுவதாக. நடக்க முடியாதவர்கள் நடப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் let there be, in Jesus name let there be healing. Those who are crippled, in Jesus name I command, rise up and walk in Jesus name. Those who are bedridden, I command, be healed, rise up and walk in Jesus name. Hallelujah. Every cancer be healed, every tumor disappear. Mighty healings in Jesus name. Cancer சுகமாவதாக. கட்டுகள் மறைந்து போவதாக. கட்டுகள் அறுந்து போவதாக. Hallelujah, hallelujah, hallelujah. Whatever the people think that they have been bound with, I command deliverance. எதெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறார்களோ விடுதலை உண்டாவதாக. I speak a miracle. I speak a miracle. Wipe their tears, Lord. கண்களில் வடிகிற கண்ணீரை தொடையும். You just embrace them, Lord. அவர்களை அணைத்துக் கொள்ளும். Bless them, Lord. இந்த மாதத்தில் பெரிய விடுதலை. Iron doors be open. Royal doors be ready. Miracle doors in Jesus' name.